பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மக்கள் அமெரிக்காவுக்குள் நுழைய தடை. அமெரிக்க அதிபர் டிரம்ப் திட்டவட்டம். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் இருந்து யாரும் அமெரிக்காவுக்குள் நுழைய விரைவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் தடை விதிப்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த உத்தரவு அடுத்த வார இறுதிக்குள் வெள்ளை மாளிகை பிறப்பிக்கும் என கூறப்படுகிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் அச்சுறுத்தல் ஆகியவை காரணமாக இந்த தடை விதிக்கப்படலாம் என தெரிகிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மட்டுமல்லாமல் இன்னும் சில நாடுகளுக்கும் சேர்த்து அதிபர் டொனால்டு டிரம்ப் தடை விதிக்கலாம் என தெரிகிறது. அமெரிக்காவில் தற்போது 10,000க்கும் மேற்பட்ட ஆப்கானிஸ்தான் மக்கள் வசிக்கிறார்கள். இவர்கள் அகதிகளாகவும் அல்லது சிறப்பு குடியேறிகள் என்ற ரீதியில் விசா பெற்றுள்ளனர். இந்த தடையை அதிபர் டிரம்ப் விதித்தால் இவர்கள் நிலைமை மோசமாகும். வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழையும் போது அவர்கள் குறித்து ஆய்வு செய்த பின்புதான் அனுமதிக்கப்படும். தேசத்தின் பாதுகாப்பு மற்றும் இடர் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று கடந்த ஜனவரி மாதம் அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார். வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்வோருக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்று கடந்த 2023 அக்டோபர் மாதம் டிரம்ப் முன்மொழிந்தார். இந்த உத்தரவை அடுத்து காசா, லிபியா, சோமாலியா, சிரியா, ஏமன் ஆகிய நாடுகளில் இருந்து வருவோருக்கு அமெரிக்காவில் நுழைய கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. பல பாதுகாப்பு சோதனைகள் நடந்தன. இந்த நிலையில் இந்த நாடுகள் வரிசையில் தற்போது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானையும் சேர்க்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திட்டமிட்டுள்ளார். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் மக்கள் அமெரிக்காவில் நுழைய தடை விதிக்கும் உத்தரவை அடுத்த வாரம் அதிபர் டிரம்ப் முறைப்படி அறிவிப்பார் என தெரிய வருகிறது. அமெரிக்காவில் இருக்கும் ஆப்கானிஸ்தான் மக்கள் தங்களின் நிரந்தர குடியேற்றத்துக்கு தேவையான அனைத்து சோதனைகளையும் முடித்தால் கூட மற்ற நாட்டினரை விட அதிகமான சோதனைகளுக்கு ஆளாகிறார்கள். இதில் சிறப்பு குடியேற்ற விசா வைத்திருக்கும் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு மட்டும் இந்த தடை உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். 2021 ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க பாதுகாப்பு படையினரை வாபஸ் பெற்ற பின் காபூல் நகரை தலிபான் தீவிரவாதிகள் கைப்பற்றினர். அங்கு ISS தீவிரவாதிகள் நடமாட்டமும் அதிகரித்தது. பாகிஸ்தான் மக்கள் கூட பாதுகாப்பில்லாத சூழலை எதிர்கொண்டனர். அமெரிக்காவில் குடியேறுவதற்காக விசா வேண்டி 2 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கு அகதிகள் அந்தஸ்து அல்லது சிறப்பு குடியேறிகள் விசா வழங்கப்பட வேண்டும். ஆனால் எதுவுமே வழங்காமல் அமெரிக்கா தாமதப்படுத்தி வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.